வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் எப்படி கருணக்கிழங்கு வளர்க்குறதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம கருணக்கிழங்கு விதையிலேருந்து அறுவடை வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வராதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டிக்கிட்டா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் மேக்ஸிமம் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய நுணுக்கங்கள் உங்களுக்கு புரியும். வணக்கம் மக்களே, இப்போ கையில் இருக்குது பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு. இதை வந்து பிடிக்கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. எதனால் இந்த பிடிக்கருணக்கிழங்குன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த கருணக்கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம கைக்குள்ளேயே அடங்குறதுனால பிடிக்கருணக்கிழங்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 3 செலக்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான். அதை வந்து நல்லா முளைப்பு வர வச்சுட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த கருணக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் க்ரோ பேக்கில் வளர்க்கக்கூடிய அடி உயரம் பார்த்திங்கன்னா 1.25 அடி அகலம், 1 அடி நீளம் உள்ள குரோயர் பேக் எடுத்துக்கலாம். நம்ம வந்து குரோயர் பேக்கில் வளர்க்கல, பட் நம்ம வந்து வளர்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு லோட்டஸ் தொட்டிங்க. லோட்டஸ் சிமெண்ட் தொட்டி நிறையா இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சைஸ் தொட்டியில் தான் நம்ம க்ரோ பண்ணியிருக்கோம் இந்த கருணக்கிழங்கு. இந்த கருணக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வந்து ஒரு 5லேருந்து 6 மாதம் வளரக்கூடிய தன்மை உள்ள கிராப்பு. பெரும்பாலும் தரையில் வச்சிங்கன்னா நல்லா வந்து ஒரு மகசூல் கிடைக்கும். ஆனால் வந்து நம்ம தொட்டியில் வரைக்கிறதுனால நம்மளுக்கு காயோட பிடிப்பு வந்து ரொம்ப கம்மியாக காணப்படும். பட் இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் தாங்க இதுக்கு மெயினே. இப்போது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மண்கலவை என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உரங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். மண்கலவை பொறுத்த வரைக்கும் நம்ம கார்டன் செல் எடுத்திருக்கோம், கோபிட் எடுத்திருக்கோம், வெர்மி கம்போஸ்டர் எடுத்திருக்கோம், எரு எடுத்திருக்கோம். மெயினாக வேப்ப புண்ணாக்கு முக்கியமாக நம்ம சேர்த்துருக்கோம். இந்த வேப்ப புண்ணாக்கு எதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேப்ப புண்ணாக்கு எதுக்காக எடுத்துக்கிறோன்னா, இது பார்த்திங்கன்னா நம்ம மண்கலவையோட மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். அதாவது இந்த கிழங்குக்கு வரக்கூடிய நோயை வந்து தடுக்குது. என்ன நோய் வரும்னா காலராட்டுன்னு சொல்லக்கூடிய கிழங்குல ஒரு நோய் வரும். அதை வந்து இந்த வேப்ப புண்ணாக்கு வந்து தடுக்கும். அதனால தான் வேப்ப புண்ணாக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா வெர்மி கம்போஸ்ட், எரு. இதில் வந்து 2த்துல என்ன எடுக்க போகிறோம்னா 2மே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கூட ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். ஆனால் மெயினாக வந்து எரு எடுக்கிறது ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் வெர்மி கம்போஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் நான் வந்து 2மே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லா விளைச்சல் தான் வந்திருக்கு. இந்த கிழங்கை பொறுத்த வரைக்கும் எந்த மாதத்தில் நம்ம பயிரிடலாம் பார்த்திங்கன்னா பிப்ரவரியிலேருந்து மார்ச் பயிரிடலாம். இந்த கிழங்கோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 6 மந்த் வரும். அதிகபட்சம் போனால் ஒரு 7லேருந்து 8 மந்த் தான் வரும். அதுக்கு மேலே போகாது. இந்த கிழங்கை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து ஒரு 8லேருந்து ஒரு 10 hours வந்து டைரக்ட் சன்லைட் வேணும். அப்போ தான் வந்து நல்லா ஒரு க்ரோத் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கிழங்குக்கு மெயினாக வந்து அதில் இருக்கக்கூடிய ஸ்டெம்முங்க. மிஞ்சி போனால் 2 ஸ்டெம் வரும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒன்று வரும். அதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லைங்க. அதுதான் செடியோட மெயினான ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஃபெர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மாதம் ஒரு முறை தான் நம்ம அடித்தது. அதாவது WDC, மீன் அமிலம், பஞ்சகவ்யா, இது 3 மட்டும் தாங்க நம்ம இந்த கிழங்குக்கு கொடுத்தோம். பாருங்கள், இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4 மாதத்தில் நம்ம அறுவடை பண்ணது. இதோட காயை பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டால் ரொம்ப நல்லது. முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம இப்படி ஆரோஸ் பண்ண கிழங்கை வந்து உடனே வந்து சமைக்கக்கூடாதுங்க. சமைச்சிங்கன்னா உங்களுக்கு நாக்கில் வந்து அந்த அரிப்பு வருங்க. அது எப்படி வந்து கட்டுப்படுத்துறது நம்ம வந்து இதில் நான் சொல்கிறேன். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஆரோஸ் பண்ணிட்டு உடனே சமைக்கணும் உங்களுக்கு ஆசை வரும். பட் ஆனால் இந்த கிழங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி பண்ணக்கூடாதுங்க. இதுக்கு ஒரு முறை இருக்குது. அந்த முறையில் பண்ணிங்கன்னா நல்லா வந்து நாக்கு எரிச்சல் இல்லாமல் நம்ம சாப்பிட்லாங்க. வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கிழங்கு ஃபுல் கிளச்சி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ கிழங்கு இருக்குன்னு. இந்த கிழங்கு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கேஜி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கிழங்கை பாருங்கள். சுற்றிலும் இப்படி தாங்க இருக்கும் அந்த கிழங்கு. இதோட ஃபுல் சைஸ் பாருங்கள். இதோட எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மண்கலவை நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம்னா நல்லா வந்து ஒரு க்ரோத் இருக்குங்க. மிஞ்சி போனால் அந்த செடிக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்டெம் இருக்குங்க. அப்படி இல்லைனா ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று வரும். அதுக்கு மேலே வந்து ஸ்டெம் போகாது. அதுதான் செடியோட ஒரு ஐடென்டிஃபிகேஷன். வாங்க இதை வந்து கட் பண்ணி நம்ம ஒன்றா கிழங்கை வந்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற தண்டை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தண்டை கட் பண்ணிவிட்டு நம்ம கிழங்கு எடுத்துடலாம்.
பாருங்கள், நம்ம இந்த கிழங்க ஆல்மோஸ்ட் நம்ம பிரித்து எடுத்தாச்சு. இந்த கிழங்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கிழங்கை வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது. முன்னே சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு முறை இருக்குது. இந்த கிழங்கை இந்த எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு 4லேருந்து ஒரு 5 நாள் வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம சாப்பிட்ணும். மினிமம் ஒரு 7 days ட்ரை ஆகணும். காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இதை வெயிட் செக் பண்ணி பார்த்துடலாம் எவ்வளோ வெயிட் இருக்குன்னா. அதாவது நம்ம ஒரே ஒரு கிழங்கு தான் நம்ம எடுத்துருக்கோம். இன்னும் நம்மளுக்கு 2 கிழங்கு வந்து அந்த தொட்டிலேயே இருக்குது. நம்ம இது வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஆக மொத்தத்தில் எல்லாமே நான் போட்டுட்டேன். பார்ப்போம் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு. பார்த்திங்கன்னா 1 கிலோ 220 கிராமு. ஆக்சுவலி நம்ம அந்த தட்டோட வெயிட்டு நம்ம டேலி பண்ணிட்டு தான் நம்ம இந்த கிழங்கோட வெயிட்டை நம்ம தனியாக போட்டிருக்கோம். நம்ம கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிழங்குல தான் நம்ம 1 கிலோ வந்து நம்ம அறுவடை பண்ணியிருக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிழங்கை வச்சு 1 கிலோ நம்ம எடுத்துருக்கோம். இன்னும் நம்மளுக்கு ஆக மொத்தத்தில் கிழங்கு எடுத்துகிட்டு அதில் இருக்கிற மிச்சம் கிழங்கை நம்ம திரும்பி ஓனிடலாம். இது க்ரோ ஆகுதா என்னென்னு நம்ம அடுத்த பதிவில் கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்மள்ட்ட 2 இருக்குது. அதோட ஹார்வெஸ்ட் நம்ம கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம். இது இன்னும் ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதம் ஆகும் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.